அன்பார்ந்த அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி 10th கிளாஸ் மேக்ஸு உறவுகளும் சார்புகளும் அதில் சாப்டர் 1ல் நம்ம ஒரு சின்ன குட்டி டாபிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம். அது என்னுடைய யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோடு போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாத்தையும் பார்த்து படிச்சுக்கோங்கம்மா. இப்போ நம்ம செகண்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம், உறவுகள் பார்க்க போகிறோம். இது ரிலேஷன்ஸ். அதை இதில் என்னெல்லாம் இருக்குது, உறவுகள் அதில் மதிப்பகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. மதிப்பகம். இரண்டாவது என்ன இருக்குன்னா துணை மதிப்பகம். இரண்டாவது துணை மதிப்பகம். மூன்றாவது என்ன இருக்குது அப்படின்னா வீச்சகம் அப்படின்னு இருக்குது. வீச்சகம் அப்படின்னு 3 ஒரு டாபிக் இருக்குது. அது நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஏங்கிறது ஒரு கணம். பாருங்க, ஏ பி சி டி இ இது ஒரு கணம். பிங்கிறது இரண்டாவது கணம். அதில் 30, 30, 40, 50 அப்படி நம்பர்ஸ் இருக்குது. 2 கணங்கள். இந்த 2 கணங்களுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தானம்மா. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்ப்போம். ஏ 10, ஏ 30, ஏ 40, அடுத்து ஏ 50, அப்படி டாட் 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 அப்படி ஈ 50 வரைக்கும். இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இது எப்படி பண்ணணும்னு சொல்லி என்னுடைய அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோடு பண்ணியிருக்காமா. நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இது இப்போ நம்ம ஈஸியாக எப்படி பண்ணுறோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம், உறவுகள், ரிலேஷன்ஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ ஏ அப்படியே ஒரு கணம் எடுத்திருக்காங்க இல்லையா. இந்த ஏ கணம் என்னது, இது ஏ கணம். இது என்னது, இது பிங்கிறது ஒரு கணம். ஓகேவா. ஏல என்னெல்லாம் இருக்குது, ஏ பி சி டி இ அப்படின்னு நம்பர், ஏபிசிடி நம்பர். பியில் என்ன இருக்குது, 10, 30, 40, 50 அப்படி எண்கள் இருக்குது. இப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள உறவு நம்ம இப்படி கொண்டு வரலாம். ஏ கோஸ் டு 10. இந்த ஏ டு பி இதை ரிலேஷன்ஸ் ஆர் அப்படி நம்ம சொல்கிறோம். அடுத்து பி கோஸ் டு 30, அது ஒரு ரிலேஷன். சி கோஸ் டு 10, சி கோஸ் டு 40, இதெல்லாம் என்னது, ரிலேஷன்ஸ். டி கோஸ் டு 30, அது ஒரு உறவு. டி கோஸ் டு 40, அதுவும் ஒரு உறவு. அப்படி சொல்கிறோம். பார்த்தீங்களாம்மா, இந்த ஏக்கும் பிக்கும் இல்லை. அப்போ இந்த ரிலேஷன்ஸ் ஆர் ஈக்குவல் டு நம்ம ஆர் எழுதலாம். இது கார்ட்டீசியன் ப்ராடக்டில் ஏல உள்ள எல்லா நம்பர்ஸும் பியில் உள்ள எல்லா நம்பர்ஸோட லிங்க் ஆர்டர் பேராக வரும். ஆனால் ரிலேஷன்ஸில் சில எண்கள் மட்டும், ஏயில் உள்ள ஏ கணத்தில் உள்ள சில எண்கள் மட்டும் பி கணத்தில் உள்ள சில எண்களோட உறவு வச்சுருக்கு. பாருங்கள், ஏ டூ பாருங்கள், A goes to 10. ஓகே. B goes to என்னவா இருக்குது, 10. C goes to 10. C goes to என்னவா, 40. D goes to 30. D goes to 40. ஓகேவா. இதுதான் ரிலேஷன்ஸுங்க. அப்போ பாருங்கள், ரிலேஷன்ஸ் இப்போ எத்தனை, 1 2 3 4 5 6 ஆர்டர் பேர் இருக்குது. அப்போ R is a சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஏன்னா ஏ கிராஸ் பியில் நிறைய பேர் இருக்கும். எப்படி தானம்மா, 1 2 3 4 5, 1 2 3 4 5, அப்போ 25 பேர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி தானே. ஏயில் 25 பேர்ஸ் கண்டிப்பாக கார்ட்டீசியன் ப்ராடக்டில் பண்ணி பார்த்துக்கோங்கம்மா. 25 பேர்ஸ். ஆனால் பி அந்த ஆறில் ரிலேஷன்ஸில் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 கொஞ்சோண்டு தான் இருக்குது. அப்போ ஆர் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. இப்போ நம்ம மதிப்பகம் அப்படின்னு சொல்கிறோம். மதிப்பகம், ஆரின் மதிப்பகம் என்ன, ஆரின் மதிப்பகம், ஆரின் மதிப்பகம் ஈக்குவல் டு ஏபிசிடி. ஏபிசிடி. இ வராது, ஏன்னா இ எந்த உறவும் இல்லை. ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு ஆரின் துணை மதிப்பகம். துணை, ஆரின் துணை மதிப்பகம் என்னவாக இருக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு பி. பி 10, 30, 40, 10,
30 40 50. ஓகேவாம்மா? இது மதிப்பகம். மதிப்பகம்னா இந்த ஏபிசிடி தான் வரும். இந்த இ வந்து வரவே வராது. ஏன்னா இ வந்து உறவுகளே இல்லை. துணை மதிப்பகம் வந்து எல்லா நம்பர்ஸும் வரும். சரி, ஆறின் வீச்சகம்னா என்னது? ஆறின் வீச்சகம் வந்து என்னவாக இருக்கும்? 10 30 40 தான். 10 30 40 இதுதான் ஆறின் வீச்சகம். இப்போ புரிஞ்சுதாம்மா? இது ஏபிசிடி மதிப்பகம், 10 30 40 50லாம் துணை மதிப்பகம். வீச்சகம்னா 10 30 40. இது வந்து சப்செட். ஏல உள்ள கணங்கள் என்னது? ஏபிசிடிஇ. ஆனால் ஏபிசிடி தான் இருக்குது. அப்போ இது வந்து சப்செட். வீச்சகம் வந்து என்னது? 10 30 40. ஆனால் இது வந்து இதுக்கு பிக்கு சப்செட்டாக இருக்கும். ஏன்னா பியில் என்னெல்லாம் இருக்குது? 10 30 40 50. ஆனால் இங்கே 10 30 40 தான் இருக்குது. அப்போது இது வந்து என்ன செய்யலாம்? வீச்சகம். ஆறின் வீச்சகம் சப்செட் ஆஃப் பி. ஓகேவாம்மா? புரிஞ்சுதாம்மா? இப்போ நம்ம மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.